அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று உலக தாய்மொழி தினம். இந்த தினத்தை பற்றி நம்மோடு பகிர அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார் சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை திருமதி நிர்மலா அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச தாய்மொழி தினம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று அன்னை தமிழையும் அகண்டயம் பாரதத்தையும் வணங்கி நிகழ்வைத் தொடங்குவோம். அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஆசிரியர் தினம், மகளிர் தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம் என பல்வேறு தினங்களை கொண்டாடி வரும் நாம் இன்று உயிர்ப்போடு கொண்டாடிக் கொண்டிருக்கும் தினம் சர்வதேச தாய்மொழி தினம். உலகில் புனிதமான இடங்கள் என்று அறியப்படுவது இரண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாய் தன் குழந்தையை உலகிற்கு கொடுக்கிறாள், ஆசிரியர் குழந்தைக்கு உலகத்தையே கொடுக்கிறார். கருவிலிருக்கும் பொழுதே தாய் தன் சிசுவோடு அளவளாவிய மொழி தாய்மொழி. பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் மொழி தாய்மொழி. தன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் சாதனம் மொழி. தன் உறவுகளோடும் சமூகத்தோடும் தன்னை இணைத்துக் கொள்ளும் ஊடகம் ஆற்றல் மொழி. உயிரினும் மேலான தாய்மொழி நாள் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கிச் செல்வோம். ஆங்கில ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்றபோது இந்திய துணைக்கண்டம் இந்தியா, பாகிஸ்தான் என இரு நாடுகளாக பிரிக்கப்பட்டது. பாகிஸ்தான் மேற்கு மற்றும் கிழக்கு என்று இரண்டு துண்டுகளாக இருந்தது. 1948 பாகிஸ்தான் உருது மொழியை தேசிய மொழியாக அறிவித்த பொழுது வங்க மொழியை பிரதான மொழியாக கொண்ட கிழக்கு பாகிஸ்தான் மக்கள், அதாவது தற்போதைய வங்கதேசம், அதை ஏற்க மறுத்தது. அதை எதிர்த்து போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டார்கள். 1952 வங்க மொழி இயக்கத்தைச் சார்ந்தவர்களும் டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களும் அரசியல் ஆர்வலர்களும் பேரணிகளையும் கூட்டங்களையும் நடத்தினார்கள். மொழி போராட்ட வீரர்கள் மீது காவல்துறையினரால் தாக்குதல் நடத்தப்பட்ட போது பலர் காயமுற்றனர். டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் 4 பேர் கொல்லப்பட்டனர். நாடு முழுவதும் பரவிய இம்மொழி போராட்டம் சில ஆண்டுகள் நீடித்தது. இறுதியாக 1956 வங்க மொழியை ஆட்சி மொழியாக பாகிஸ்தான் அறிவித்தது. மதத்தால் ஒன்றுபட்ட தேசம்தான், ஆனால் மதத்தை விடவும் தனித்தன்மை கொண்ட மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் ஒத்த குரலுடன் போராடினார்கள் அம்மொழி போராளிகள். இந்த நிகழ்வையும் தாம் தாய்மொழிக்காக தன்னுயிர் இந்த மொழி காவலர்களையும் நினைவு கூறும் விதமாக யுனெஸ்கோ, அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினமாக அறிவித்தது. பல்வேறு சமூகங்களின் மொழிகளை, அவற்றின் பயன்பாட்டை முன்னேற்றுவதற்காகவும் பண்பாட்டு தனித்தன்மைகளை பேணி பாதுகாப்பதற்காகவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. மொழி என்பது நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான கருவி மட்டுமல்ல, ஆணிவேராக இருக்கும் அவரவர் கலாச்சாரங்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய சாதனம். ஓர் இனத்தை இனம் காட்டுவது அவரவர் தாய்மொழியே. அரசியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கங்கள், ஒழுக்க நெறிகள் போன்ற பல வாழ்வியல் கூறுகளை உள்ளடக்கியது மொழி. இன்று பல ஆய்வுகள் என்ன கூறுகின்றன தெரியுமா? வரும் 10 ஆண்டுகளில் பல உலக மொழிகளும் பண்பாடுகளும் மறைந்துவிடக்கூடிய ஆபத்து இருப்பதாக. ஆம், 7000 மொழிகள் பேசப்பட்டு வந்த இந்த உலகில் 1950க்கு பிறகு ஏறத்தாழ 540 மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாமல் போய்விட்டன. இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் கிட்டத்தட்ட 1075 மொழிகளை நாம் இழக்க நேரிடும் என்ற ஆய்வுக் கட்டுரைகளை படிக்கும் பொழுது சற்று நடுக்கம் ஏற்படுவது உண்மையே. உலகின் தொன்மையான மொழிகளை எடுத்துக்கொள்வோம். தமிழ், சமஸ்கிருதம், சீனம்,
கிரேக்கம், லத்தீன் மற்றும் ஹீப்ரு. இவற்றுள் இன்றளவும் தழைத்தோங்கி வாழும் மொழிகள் தமிழும் சீனமும். பல தத்துவ மேதைகளையும் அறிஞர் பெருமக்களையும் ஞானிகளையும் உலகின் தலைசிறந்த இலக்கியவாதிகளையும் உருவாக்கிய சமஸ்கிருத, கிரேக்க, லத்தீன் மொழிகள் என்னவாயின? இறந்த மொழிகளாயின. ஆங்கிலத்தில் டெட் லாங்குவேஜஸ் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு காலத்தில் பேசப்பட்டு இன்று பேசுபவர்கள் எவரும் இல்லாத, மீட்டெடுக்க இயலாத மொழிகளை எக்ஸ்டிங்க்ட், அதாவது வழக்கில் இல்லா மொழிகள் என்று கூறுவார்கள். அதே நேரத்தில் தற்காலத்தில் பேசுவோர் இல்லாத போதிலும் எழுதுதல், வாசித்தல், மொழிபெயர்த்தல் போன்ற செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு அறியப்பட்டிருக்கும் மொழிகளை இறந்த மொழிகள், டெட் லாங்குவேஜஸ் என்று கூறுகிறார்கள். பேசுபவர்கள் இல்லை என்றாலும் கூட சட்டம், சமயம், அறிவியல் போன்றவை தொடர்பான தேவைகளுக்கு கிரேக்கம், லத்தீன் மற்றும் சமஸ்கிருத மொழிகளை பயன்படுத்துகிறார்கள். பண்டைய காலத்தில் வட இந்தியாவில் வடிவம் பெற்று வளர்க்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த மொழி சமஸ்கிருதம். இந்து சமயத்தின் 4 வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, இராமாயணம், மகாபாரதம் போன்ற பல சமய நூல்கள் உட்பட ஏராளமான தொன்மையான இந்திய இலக்கியங்கள் இம்மொழியில் எழுதப்பட்டுள்ளன. இன்று வழக்கொழிந்து சமயச் சடங்குகளிலும் இதிகாச புராணங்களையும் பழைய இலக்கியங்களையும் படிப்பதற்கு இம்மொழி பயன்பட்டு வருகிறது. ஹீப்ரு மொழியானது இஸ்ரேலியர்களால் புதுப்பிக்கப்பட்டு பேசப்பட்டு வரும் மொழியாகிவிட்டது. இன்று மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட மொழி ஹீப்ரு. விளங்குவது என்னவென்றால், எந்த மொழி காலத்திற்கேற்றாற்போல் தன்னை தகவமைத்துக் கொள்கிறதோ அதுவே நீட்சி பெறும், வளர்ச்சியுறும். அந்த வகையிலே உயர்தனிச் செம்மொழியான நம் தாய்மொழி தமிழ் பன்னெடுங்காலமாக இளமை குன்றா தன்மையை தன்னகத்தே கொண்டு பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் தனிச்சிறப்போடு தழைத்தோங்குகிறது. ஏனென்றால் காலத்திற்கேற்றாற்போல் தன்னை தகவமைத்துக் கொண்டது நமது தாய்மொழி தமிழ். தமிழ் தமிழ் என்று கூற அமிழ்தென ஒலிக்கிறது. தமிழ் என்றால் அழகு, தமிழ் என்றால் இனிமை. இத்தேன் தமிழ் உலகில் பல நாடுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கணினித்துறையில் கணிசமான வளர்ச்சி, 10 லட்சம் இணைய பக்கங்கள் கொண்ட இணையிலா மொழி, டொரண்டோ, கனடா, கலிபோர்னியா மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் கொண்ட மொழி, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகளின் பல அதிபர்களும் அமைச்சர்களும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ற பெருமைக்குரிய மொழி. இப்படி பெருமைப்பட வேண்டிய விஷயங்களின் பட்டியல் நீண்டு கொண்டிருக்கும். ஆனால் இன்று சற்றே தடுமாறிப் போயிருக்கிறது நம் தமிழ்ச் சமூகம். பிறப்பாலும் உணர்வாலும் தமிழனான நம்மில் பலர் பிறமொழி, குறிப்பாக ஆங்கில மொழி மோகத்தினால் தமிழின் பயன்பாட்டை குறைத்து கொண்டு வரும் அவல நிலையை காண முடிகிறது. எழுத்தைக் கொல்வது மொழியைக் கொல்வதே, மொழியைக் கொல்வது இலக்கியம் கொல்வதே, இலக்கியம் கொல்வதோ இனத்தைக் கொல்வதே என்ற பாவேந்தரின் வரிகளை இத்தருணத்தில் நினைக்காமல் இருக்க முடியாது. உலகத் தொடர்பிற்குரிய ஒரு மொழியாக ஆங்கிலம் கற்பதில் தவறொன்றுமில்லை. உலகப் பொதுமொழி என்ற கண்ணோட்டத்துடன் படிக்கலாமே தவிர, ஆங்கிலம் கற்பதுதான் கல்வியின் வெற்றி என்ற நோக்கத்துடனும் ஆங்கில மொழி கற்றலே அறிவுக்கு உரைகள் என்ற நோக்கத்துடனோ படிப்பவர்கள் ஒரு மாய வலைக்குள் சிக்கியவர்களே. பிற மொழிகளை கற்றலும் அதன் இலக்கியங்களை ரசித்தலும் வாழ்வியல் கூறுகளை தெரிந்து கொள்வதும் பெருமைக்குரிய விஷயங்கள்தான். ஆனால் எதை இழந்து எதை பெறுகிறோம் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். தெளிவான அறிதலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் மிகச்சிறந்த ஊடகம், ஆற்றல் அவரவர் தாய்மொழியே. அந்த வகையிலே அறிவுக் களஞ்சியமாக, இலக்கண பேழையாக, நாகரிகத்தின் சாராக, கலாச்சாரத்தின் ஆணி வேராக, பண்பாட்டு கருவூலமாக இருக்கும் தொன்மையான நம் தாய்மொழியை பேணி பாதுகாக்க வேண்டாமா?
2000 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சி கொண்ட தமிழ் இலக்கியங்கள் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வை படம் பிடித்துக் காட்டும் கண்ணாடி நம் தாய்மொழி. நமது மொழியில் நிறைந்து விளங்கும் நமது மூதாதையரின் அறிவையும் மனித வரலாற்று பதிவுகளை அறியவும், இவை அனைத்தையும் தொடர்வினையாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் நம் தாய்மொழி பேணுதல் அவசியமல்லவா? மதிப்பெண்கள் மட்டுமே நமது இலக்காக இல்லாமல் மதிப்புமிக்க மனிதனாக வாழ நமக்கு மிக உறுதுணையாக இருப்பவர்கள் ஐயன் திருவள்ளுவனும் நமதருமை அவ்வை பிராட்டியாரும் என்பதை நாம் மறக்கலாகாது. தினமும் ஆசிரியர்கள் இவர்கள் இருவரையும் வகுப்பறைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். எக்காலத்தவர்க்கும் எந்நாட்டவர்க்கும் தேவையான நன்னெறிகளை ஊட்டுவதில் உலகப் பொதுமுறையாம் திருக்குறளுக்கும் ஔவையின் பாடல்களுக்கும் சிறப்பான இடம் உண்டு. திருவள்ளுவர் 1.25 அடியில் உலக தத்துவத்தை தெளிவாக கூறியிருந்தார். ஔவையாரோ 3/4 அடியில் நன்னெறிகளை போதிக்கிறார். ஆரம்ப கல்வி புகட்டும் போதே இளந்தளிர்களுக்கு இம்மேதைகளின் நூற்களை அறிமுகப்படுத்தி நல்வழிப்படுத்தினால் பிற்காலத்தில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் தேவையிருக்காது. வார இறுதியாகட்டும், பள்ளி விடுமுறையாகட்டும், பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளில் பட்டறைகள் நடத்தப்படுகின்றன. பாசிட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் பில்டிங், மோட்டிவேஷன், perseverance is the key to success, how to stay healthy, how to stay happy, இப்படி பலவிதமான தலைப்புகளில் விதவிதமான பயிற்சி வகுப்புகள். தொடக்கப் பள்ளிகளிலேயே ஔவையின் ஆத்திச்சூடியும் கொன்றைவேந்தனும் மூதுரையும் நல்வழியும் போதிக்காததையா இந்த வகுப்புகள் போதிக்கும்? பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் வாழத் தேவையான அறத்தை, நீதி நெறிகளை, தர்மங்களை நல் சொல் வளத்தோடு, பொருட்செறிவோடு, இசை வளத்தோடு பாடி வைத்தவர் நம் தமிழில் ஔவையார். நான் சிறுமியாக இருந்தபோது சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என மனனம் செய்து என் அன்னையிடமும் ஆசிரியையிடமும் திரும்ப திரும்பச் சொன்ன அந்த வரிகளின் பொருள் அன்று புரிந்ததோ இல்லையோ, வளர வளர அதை வாழ்வில் புகுத்த முடிந்தது. ஆத்திச்சூடி என்ன அற்புதமான நீதி நூல்! தமிழ்ச் சமுதாயம் நல்லொழுக்கத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது! எளிமையான, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்றொடர்களால் ஆன வரிகள். அறந்தய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், ஒவ்வொரு வரியும் வாழும் விதம். பெற்றோர்கள் தன் குழந்தைகள் தாத்தா, பாட்டி மற்றும் உறவினர்கள் பெயர்களை கூறக் கேட்டு மகிழும்போது ஔவை பாட்டியின் பெயரையும் தவறாமல் கூறக் கேட்டு மகிழ்ந்து ஔவையின் பாடல்களை உணவோடு ஊட்ட வேண்டும். இப்படி தொன்மையும் தனித்தன்மையும் உயர் பண்பையும் சிறந்த இலக்கிய வளத்தையும் கொண்ட நம் தாய்மொழி தமிழை பேணி பாதுகாப்பது நமது கடமையல்லவா? பள்ளிக்குச் சென்று பயிலாமலேயே பாரத கதைகளையும் புராண இதிகாச கதைகளையும் இயல்பாக வாய்மொழி இலக்கியமாய் நம் முன்னோர்கள் தந்த செழுமை தமிழை பேணுதல் வேண்டாமா? ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டா? சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்ல, 10 மிளகு இருந்தா பகமை வீட்டிலேயே சாப்பிடலாம் என்ற வழக்குச் சொற்களிலே வைத்தியத்தை வைத்திருந்தார்களே நம் மூதாதையர்கள். இதைத்தான் மனம் கொளச் சொல்லுதல் என்று சொல்லுவார்கள். அதாவது கேட்பவர் மனம் கொள்ளும் வகையிலே பேசுவது. வழி வழியாக இப்படி சிந்தனைகளின் செழுமைக்கு சிகரமாக விளங்கும் தாய்மொழியை பாதுகாப்பது நமது கடமையல்லவா? நாம் நம் தாய்மொழி கல்வியை பலப்படுத்துவோம். புதிய அறிவியல் கலைச்சொற்களை உருவாக்குவோம். பிற மொழிகளுக்கில்லாத தனிச்சிறப்பாக அமைந்திருக்கும் சிறப்பு ழகரத்தை சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற ஔவையின் வரிகளை நினைவில் வைத்து பயிற்சி எடுத்து நம் மொழியில் தேர்ச்சி பெறுவோம். சர்வதேச தாய்மொழி தினமான இன்று தங்களது அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் தக்க வைத்துக் கொள்ள அனைவரும் அவரவர் தாய்மொழியை பேணி பாதுகாக்க உறுதி பூண்போம். சொல்லில் உயர்வு தமிழ்ச் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளை இளஞ்சிறார்களுக்கு எடுத்துச் சொல்வோம், உறக்கச் சொல்வோம். தமிழர்களோடு
தமிழில் உரையாடி உறவாடி நமது தாய்மொழி தமிழின் தொன்மை காப்போம். எல்லோரும் கேட்போம், எல்லா மொழிகளையும் கேட்போம், நாம் தமிழை சுவாசிப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இவ்வையகம் தழைக்கட்டும். நன்றிகள் கோடி. உலக தாய்மொழி தினத்தை பற்றி நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்த சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை திருமதி நிர்மலா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.